ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப கேப் விழுந்துருச்சு, நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸினால. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு புக் படித்தேன், வாழ்க்கையை புரிய வைப்பது தான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ராஜகோபாலன் எழுதினது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற பற்றி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்மால் எஸ்ஏஸ் இல்லாட்டி 5 ஸ்மால் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 சாப்டர்ஸில் வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், கல்வியோட முக்கியத்துவம், அப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்க சில ஃப்ளாஸு, அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்ன புக் தான், ஒரு 30 பேஜஸ் தான். நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் படிச்சிடலாம். பட் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. 3 மெயின் எலிமெண்ட்ஸ், 3 மெயின் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம், அதாவது ஒரு பாடத்திட்டத்தில் வந்து முக்கியமான 3 அம்சங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ், ஸ்கில் அண்ட் சாய்ஸ். ஒரு குழந்தையோட வயசு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் செட் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சிலபஸ் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில சாய்ஸஸ் எல்லாம் இருக்கணும். எதெல்லாம் வந்து முக்கியம், எதெல்லாம் வந்து தேவையில்லாத, எதெல்லாம் ஆப்ஷனலாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிலபஸ் செட்டப் வந்து இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிறைய கரிக்குலம் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளா அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் நிறைய வந்து ஒரு புக்கில் வந்து இப்போ ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு சயின்ஸ், இல்லாட்டி ஒரு மேக்ஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்தந்த ஏஜுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நெசசரி ஒரு டூல் கிட், தேவையான அளவுக்கான ஒரு கிட், அந்த ஒரு சிலபஸ் வந்து செட் பண்ணணும். ஒவ்வொரு ஏஜுக்கும், டிஃப்ரெண்ட் ஏஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் அவுட் பண்ணுறது, அப்புறம் அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து அதை பார்க்குறாரு. அது வந்து நிறைய ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஸோ எக்ஸாம்னா அதுக்கு கரெக்டாக ஃபுல்லாக எழுதணும். அந்த A to Z வந்து ஃபுல்லாக நம்ம என்ன புக்கில் இருக்கோ அதை அப்படியே நம்ம படித்து ஒப்பிக்கணும், அதை அப்படியே எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ப்ரெஷர் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ், 5th கிரேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கிட்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங், அந்த மாதிரி ஒரு பேசிக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து சில விஷயங்கள் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். அன்னெசரியான சப்ஜெக்ட்ஸோ இல்லாட்டி சாப்டர்ஸோ வந்து கரிக்குலம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து முதல் பாயிண்டாக அப்படி சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது, பார்ட்டிசிபேட்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் வந்து ஒரு பங்கேற்பு, நம்ம ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாணவர்கள் வந்து அந்த கல்வி விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு அந்த செயல்படுறாங்க, அந்த செயல்பாடுகளோட ஈடுபடுற மாதிரியான ஒரு கல்வி வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குரூப்பாக பிரித்து அவங்களுக்குள்ள கேள்வி ஒரு டாபிக் கொடுத்து அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ள அது ரிலேட்டட் அவங்க கேள்வி கேட்டு அதுக்கான டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான பதில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்வியஸாக. ஸோ நல்லா கம்யூனிகேஷன் இருக்கும், டீம் ஒர்க், லீடர்ஷிப் டெவலப் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எமோஷனாக எங்கேஜ் ஆகுறது, குரூப் ஸ்டடி முக்கியமாக. ஸோ குரூப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட லேர்னிங் கனெக்டிவிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். என்னதான் வந்து வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குரூப்பாக உட்காந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த எமோஷனல் அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன், இண்டிபெண்டாக திங்க் பண்ணுற மாதிரியான சமாச்சாரங்கள். அப்புறம் சோஷியல் அவேர்னஸ். ஸோ ரியல் வேர்ல்டு இஷ்யூஸோட வந்து அவங்க என்கேஜ் பண்ண வைக்கிறது. இப்போ வந்து சமூக சீர்கேடு சார்ந்த விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழல் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கிற டிசாஸ்டர்ஸ், அதை பற்றி உலகம் எப்படி எந்த மாதிரி இருக்குது, ஸோ இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் வந்து அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்கணும். அதுவும் அந்த ஏஜ், அந்த கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டரி எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஒரு சமூக அறிவியல் வந்து, சமூகம் சார்ந்த அறிவியல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, நான் படித்த காலத்தில் வந்து இப்போ அப்படி தான் நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்ட்டு இருக்கும். 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ வரலாறு படிப்போம், சிவிக்ஸ்னா வந்து அது ஒரு பார்ட் இருக்கும், ஜியாகிரஃபினா புவியியல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், ஒவ்வொரு ட்ரைபல் பற்றி நம்ம இப்போ ட்ரைப்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா, மலைவாழ் மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சடங்குகள் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான அவங்க வாழ்வியல் முறை வந்து இருக்கும். ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட மொழி, பேச்சு, கலாச்சாரம், இதெல்லாம் எப்படி, அந்த லிங்குவிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்தந்த கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் செட் பண்ணுறதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு கரிசல் காட்டு ஏரியா இல்லாட்டி கரிசல் காட்டு மண் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கரிசல் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களா யார், அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய பூர்வீகம் எது,
அவங்களுடைய வாழ்வியல் முறை எது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி மைக்ரேட் ஆனாங்க, எப்படி இங்கே செட்டில் ஆனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஊரில் கோயம்புத்தூர் அப்படி ஒரு மதுரை, சென்னை எந்த ஒரு ஊராக இருந்தாலுமே நீங்கள் அந்த ஊரில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். கோயம்புத்தூர் இருக்குன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு வரலாறு இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் சிட்டியில் ஒரு ஏரியாவில் நீங்கள் வரீங்கன்னா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டியோட பூர்வீகம், அவங்க அம்மா அப்பா பிறந்த இடம், இல்லாட்டி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நேட்டிவ் பிளேஸ், ஏரியா, பீப்புள், கல்ச்சர், அதோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ அம்பேத்கர், பெரியார் பற்றிலாம் நம்ம சொல்லணும்னா அந்த சமூக சார்ந்த விஷயங்கள், இப்போ சாதிங்கிறது ஏன் இருக்குது, அதோடைய அடக்குமுறை எப்படி, யாரால உருவாக்கப்பட்டது, ஏன் இன்னும் இருக்குது, அது மூலம் அதோடைய கோரமுகம் என்ன. ஸோ அது வந்து அந்த இன்இக்வாலிட்டி, அதாவது அது மூலமாக சமத்துவம் இன்மை இருக்கிற விஷயங்களையும் சரி, ஈக்குவாலிட்டி இல்லாத விஷயங்களை பற்றி பேசுறது, ஏன் ஒயிட் பீப்புள் ஆர் அப்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர். இந்த ஈக்குவாலிட்டி விஷயம் நம்ம சொல்கிறப்போ ஒருத்தர் மதிக்கணும், மனிதத்தன்மையோடு இருக்கணும், அந்த ஹியூமனிட்டி, அந்த எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தே ஃபெயில் டு ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நம்ம நிறையவே பார்க்கலாம். ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட் வந்து இன்னைக்கு ஸ்கூலில் வந்து நிறைய வாத்தியார்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலை உள்ள சொல்றது, அதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மலர் தூவி விடுறது, காலில் வந்து பூ தூக்கி போடுறது, காலை உள்ள சொல்றது, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட்லாம் வந்து அதை மரியாதைங்கிறது வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைகளுக்கு முக்கியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி வழி கல்வி வந்து ஒரு மதர் டங், நம்ம மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி. அதை வந்து ரொம்ப அழுத்தமாக அவர் சொல்கிறாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்கூல்ஸில் வந்து அப்படி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது சில ஸ்கூலில். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஒரு பையன், அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னா அவனை மதர் டங்குன்னு அவனுக்கு தெலுங்கு தான். ஸோ தெலுங்கு வந்து அவனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சுக்கணும், பேச தெரிஞ்சுக்கணும். பட் அதில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அது ஒரு அந்த ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷனாக இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காது. எல்லாமே அவன் வீட்டுக்குள்ள கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிற மாதிரியான வகையில் ஸ்கூல்ஸ் வந்து செட் பண்ணுங்கிற மாதிரி இவரை சொல்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் பாசிபிள் அப்படின்னு தெரில. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லா ஸ்கூல்லையும் வந்து தமிழ் வந்து முதல் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருமே தெரியும். செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து தே மஸ்ட் டேக் மோர் இந்த எஃபர்ட்ஸ் நிறைய எடுக்கணும் அவங்க. ஸோ டு லெட் தேர் சில்ட்ரன் லேர்ன் மதர் டங் அப்படிங்கிற அந்த மதர் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எமோஷனல் கனெக்ஷன், அதாவது அறிவாற்றல் சார்ந்த அந்த வளர்ச்சியும் சரி, உணர்ச்சி ரீதியான அந்த தொடர்பு வந்துட்டு நம்மளுடைய தாய்மொழி மூலமாக தான் வந்து அந்த ஒரு பாண்டு கிடைக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ஓகே தான், பட் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துட்டு அது மேண்டேட்டரி இருக்குன்னு அவசியம் மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நிறைய நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் இருக்குது. அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் முதல் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு மேண்டேட்டரி இங்கிலீஷ் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜாக நம்ம தாராளமாக, ஆங்கில வழி கல்வி அவசியம் கிடையாது, பட் ஆங்கிலம் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இது நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிப்பீங்களான்னு தெரில, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, பட் தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ். எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த கல்வி சொல்லிக் கொடுக்குற அந்த பள்ளிக்கூடம், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அங்கே வந்து இந்த சேஃப்டி மெஷர், அந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட், 16 ஜூலை 2004 வந்து நடந்த ஒரு அசம்பாவிதம். 94 பிஞ்சு குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. 5 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு தீப்பத்தி, அது வந்து அந்த கூரையில் வந்து ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே கீழே வந்து குழந்தைங்க இறந்த மாதிரியான அந்த நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து நிறையா ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்கூலில் வந்து என்ன மாதிரியான அசம்பாவிதம் நடக்கலாம், ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து என்ன மாதிரி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல முக்கியம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றியான விஷயங்கள் வந்து அவங்கள ட்ரெயின் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப், ஸ்கூல் செட்டப் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் எதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து குழந்தைங்க வந்து வெளியில் போகிறனா மூவ் ஆகிற மாதிரியான இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். புவர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாக இருந்திருக்கு. அப்புறம் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, ஃபயர் காட் இன் த ரூஃப் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு. சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
கிளாஸ் ரூமை லாக் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து இவர் சொல்கிறாரு. பட் அது உண்மையாக தெரியல, அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து இங்கே ஸ்கூலில் சேர்த்துறீங்க அப்படின்னா ஸ்கூலுடைய அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஸ்கூலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கா, பக்கத்தில் வேறு ஏதாவது இந்த மெஷின்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்க விளையாடுற இடத்துல வந்து அந்த டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இடமெல்லாம் அந்த மாதிரி இருக்குதா, சில மண் போட்டு வச்சுருப்பாங்க, கல்லெல்லாம் இருக்கும், அப்புறம் சில தொட்டி இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ட்ரைனேஜ் ஏதோ ஒன்று ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக கட்டுற ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லாட்டி நல்லா கட்டின ஸ்கூலாக இருந்தால் அங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணி ஆர் அட்லீஸ்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பேசணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டாக வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ எகெயின் எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் சேஃப்டி மெஷர்ஸில் இன்னொன்று சொல்கிறா பார்த்தீங்கன்னா அப்யூஸ். நிறைய ஸ்கூலில் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு முன்னாடி, பட் நிறைய பேருக்கு அந்த டைமில் அப்போ தெரியல. அன்றைக்கி டெக்னாலஜியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு கிடையாது, சோஷியல் மீடியா. இன்றைக்கி எது நடந்தாலுமே நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நியூஸ் தெரிஞ்சிருது. ஸோ அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கட்டும், இது வந்து டீச்சர்ஸ் மத்தியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பத்மசேஷாத்ரி பாலபவன் ஸ்கூலில், அதாவது பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்து ஒரு காமர்ஸ் டீச்சர் நினைக்கிறேன், அவர் பேர் ராஜகோபாலன், அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாருங்கிற மாதிரி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ போக்சோ சட்டத்தின் கீழே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி கமிட்டிஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குதா அந்த ஸ்கூலில்? ஸோ கமிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குதா, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு டீச்சரை வந்து அவங்க அசைன் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா குழந்தைங்களுக்கு, குட் டச் பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள், அது வந்து பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் அந்த கம்யூனிகேஷனில் இருக்குதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய பிராண்ட் இமேஜ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் மூடி மறைக்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றியும் டீச்சர்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றியும் பேசணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ஆஃப் எனி சில்ட்ரன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இது சேஃப்டி மெஷர்ஸ், ஒன்று இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரெண்டாவது இந்த அப்யூஸ் பாட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மதம் சார்ந்த கடவுள் சார்ந்த கதைகள், மித்தாலஜி நம்ம சொல்லுவோம், ராமாயணம் மகாபாரதம் நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பக்தி தாத்தா பாட்டி மூலமாக அப்பா அம்மா மூலமாக அந்த பக்தியை நம்ம சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒரு பக்கம். பட் ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்தாகணும், இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ், அது ஒன்று. ஸோ இந்த அப்படிங்கிற மித்தாலஜி வந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதையை சொல்லிக் கொடுப்பாங்க. தட் இஸ் ஃபைன், எனக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது. எந்த ஒரு மதம் சார்ந்த நூலாக இருக்கட்டும், குரான், பைபிள், பகவத்கீதை, ராமாயணம் மகாபாரதம், இன்னும் நிறைய கதைகள், கந்த புராணம் என்னென்னமோ நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து த்ரூ அனிமேட்டட் இமேஜஸ் தட் கவர்ஸ் ஒன்லி மாரல் லெசன்ஸ், நல்ல விஷயங்களை மட்டும் அது மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினை உருவாக்குறதுக்காகவோ இல்லாட்டி அவங்களுக்குள்ள அந்த ஹியூமனிட்டி எம்பத்தி மாதிரியான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரியான இது இருந்தால் மட்டும் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி சொல்லிக்கணும். ஸோ ஃபில்டர் இங்கே ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஏன்னா நீங்கள் மகாபாரதம்லாம் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் வார். 2 பேர் பங்காளிகள் அடிச்சுக்கிற சண்டை தான். அதில் நிறையா அப்யூசிவான விஷயங்கள் இருக்குது, வயலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் பற்றிலாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. முக்கியமாக இந்த 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு வந்து இந்த மாதிரி கதைகள், ஃபிக்ஷன் ஸ்டோரி, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக வந்து நீங்கள் மித்தாலஜி வந்து நீங்கள் தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். எகெயின் அதுலேயும் நிறையா ஃபில்டர் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ குட் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஆக்சுவலி ஃபிக்ஷன் நாவல்ஸ், புக்ஸ் கூட படிக்கலாம் குழந்தைங்க சொல்லப்போ. நிறைய கதை புக்ஸ்லாம் இருக்குது, ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த மாதிரி நிறைய, நம்ம ஹாரி பாட்டர் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 வயசுக்கு மேலே வந்து அதோடைய இன்ட்ரடக்ஷன் இருந்தால் போதும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து வை டு வி ப்ரேயர்ஸ் ஏன் முக்கியம், ஸோ காடோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம், இல்லாட்டி அது தேவைதானா. ஸோ ஒரு கொஷினர் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், ஒரு இது சப்ஜெக்டிவாக இருக்கும். சில வந்து வீட்டில் ரொம்ப பயங்கர பயபக்தி இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த நாளில் வந்து நீ சாமி கும்பிடணும், இந்த நாளுக்கு வந்து கோயிலுக்கு போகணும், இந்த நாளுக்கு வீட்டில் தியானம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது தப்பு கிடையாது. பட் எகெயின் ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்தும், ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்ஸுடைய பொறுத்தும், எகெயின் இட்ஸ் சப்ஜெக்டிவ். ஸோ ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், செரிமனிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம்னா அப்படி சொல்கிறப்போ வி ஷுட் என்கரேஜ் தெம் டு கொஸ்டின் அண்ட் ஓப்பன் கான்வர்சேஷன். ஸோ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம மதத்தை பற்றி பேசுகிறப்பவும் சரி, கடவுள் பற்றி பேசுகிறோம், அவங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இயற்கையான நிறைய கேள்விகள் வந்து வரத்தான் செய்யும், அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம்.
அந்த இடத்துல வந்து நம்ம பயஸ்டாக நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் வந்து லைஃப்பில் இன்டர்வீன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது இளைஞனாக இருக்கட்டும், நம்ம அடல்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஒரு 15 வயசுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாலிடிக்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் பற்றி அவங்க படிக்கணும். பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதோட அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். சிவிக் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூ நீட் டு டீச் தெம் ஹிஸ்ட்ரி. பாலிடிக்ஸ்னாலே கண்டிப்பாக அரசியல்னாலே வரலாறு. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிடிக்ஸ் 2 கம்பைண்டான விஷயங்கள் தான். இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறையா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, நிறையா இயக்கங்கள் இருந்திருக்கு, நிறைய புரட்சிகள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி அது அரசியல்மயமாக்கப்பட்ட விஷயங்களையும் நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிபேட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு ஏஜும் கூட ஒரு 15-16 வயசு அப்படிங்கிறப்போ. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷத்தில் வந்து 18 வயசுல அவன் ஓட்டு போடுறான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு வந்து இந்த தலைவன் யாரு, இந்த கட்சி யாரால உருவாக்கப்பட்டது, இந்த கட்சியோட கொள்கைகள் என்னென்ன, சித்தாந்தங்கள் என்னென்ன, இந்த கட்சி நல்ல கட்சியா கெட்ட கட்சியா. ஸோ அதுக்கு ரிலேட்டான புக்ஸ் எல்லாம் வந்து அந்த 15-16 வயசுல வந்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு 2 வருஷங்கிறப்ப அவனுக்கு அரசியல் அறிவு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்க முடியுது, சில கட்சிகள் ஏன் ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சி கொள்கை இருக்கா இல்லையா, அது மூலமா ஒரு ஆட்டுமந்தை கூட்டமாக வந்து ஒன்றும் தெரியாமல் வந்து அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய உருவாகிறதுக்கும் ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து ஜனநாயகம், டெமோக்ரஸின்னு என்ன, ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, மனித உரிமைகள், அதை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி கண்டிப்பாக அவங்களாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் எப்படி வந்து ஹவு எ கவர்மெண்ட் ரூல் அப்படிங்கிறது, அப்புறம் எலெக்ஷன், தேர்தல்னா என்ன, அப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து அந்த 15 to 18 வயசு வந்து ஒரு கரெக்டான ஏஜ் பாலிடிக்ஸ் பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ பாலிடிக்ஸில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயாஸ்டான விஷயங்களும் இருக்குது. நமக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கட்சியோட சித்தாந்தத்தை வந்து நம்ம குழந்தைங்க சொல்லிக் கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா சொல்லலாம், இல்லாட்டி அதில் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். பட் ரொம்ப பயாஸ்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதாக வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கேற்ற புத்தகங்களை வந்து கொடுத்து படிக்க சொல்லி நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறதா வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டான விஷயம். நீங்களாக வந்து ஒரு விஷயத்தை புகுத்துறதுக்கும் உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க சொல்லி வா நம்ம பேசலாம், உனக்கு இதை பற்றி இன்னும் அரசியல் அறிவு என்ன அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கைடன்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா நம்மளுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் வியூ அவங்க மேலே பாதிக்கப்படக்கூடாது. கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸையும் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லதும் கூட. ஸோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட் டு திங்க் அப்படிங்கிறது கிடையாது, ஹவு டு திங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசியிருக்கேன், அவர் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து வெறும் நம்ம படித்து மார்க் வாங்கி அடுத்தடுத்த கிரேட்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு வேலை அப்படிங்கலாம் கிடையாது. நான் கடைசியாக சொன்ன மாதிரி ரிலிஜனாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பியாண்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்கள், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் அப்படின்னு தான் சொன்னோம். இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்க இன்னைக்கு மொபைல்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தனியாக மொபைல் வேணும்னு சொல்லிட்டுலாம் இண்டிவிஜுவலாக ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டர், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அதில் வந்து எந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், எதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கணும், எதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எல்லா பாயிண்ட்டையும் வந்து நான் உங்ககிட்ட கவர் பண்ணிட்டேன். இந்த புக்கிலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட லிங்க் வந்து இது இருக்கான்னு தெரியல, இதை நான் புக் ஃபேரில் வாங்கின மாதிரி ஞாபகம். ஸோ இது வந்து அமேசானில் இருந்துச்சுன்னா இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இது ஏதோ ஒரு வெப்சைட்டில் இல்லாட்டி ஏதோ ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக படிக்கிற மாதிரி இருந்தாலும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.